Hello guys, welcome to Sadhana Tuition. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த RS நாமன்கிளேச்சர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டிஎல் சிஸ்டம் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், அதை வந்து ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். பிகாஸ் அதை ஒன்று ஸ்டாண்டர்டாக எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரிலேட் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம கிளிசரால்டிகேட் எடுத்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். இப்போது RS சிஸ்டமை வந்து அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா இது எதோடையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரிலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இதை வந்து அப்சல்யூட் கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்னா எஸ், ஆறுனா ஆறு. ஸோ எதோடையுமே இதை வந்து ரிலேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஆர்எஸ் இந்த ரெண்டு லெட்டர் இருக்கு இல்லையா, ஆர்எஸ் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டஸ் சைனிஸ்டர் அப்படின்றத ரெஃபர் பண்ணுது. ஆர்னா ரெக்டஸ், எஸ்னா சைனிஸ்டர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லாட்டின் வேர்ட். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெக்டஸ் அப்படின்னா ரைட்டு, சைனிஸ்டர் அப்படின்னா லெஃப்ட் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ எஸ் அப்படின்னா என்ன, ஆர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து 1 2 3 அப்படின்ட்டு நான் இங்கே போட்டிருக்கேன். நான் இந்த ஆர்டரில் 1 2 3 ஆர்டரில் இப்படி வந்து வரைஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருக்காது, கிளாக் வைஸில் ட்ராப் பண்ணுறேன் நான் இல்லையா. ஸோ இதோட ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ கிளாக் வைஸில் இருக்கிறதுனால இதை வந்து ஆர் அப்படின்ட்டு சொல்கிறேன். இதுவே நான் 1 2 3 1 2 3 இது எடுக்கிறப்போ 1 2 3 அப்படியே ரிவர்ஸில் வருது இல்லையா. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் வராதனால இந்த ரொட்டேஷனை வந்து எஸ் கான்ஃபிகரேஷனில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஆர்எஸ் அப்படின்னா அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆர்எஸ் சிஸ்டமோட ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் என்ன ஆர்எஸ் ரூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் ரூல் படி நம்ம ஆட்டம்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ சீக்வென்ஸ் ரூலில் 4 இருந்தது, அது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணாதவங்க போயிட்டு பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 4 ரூலில் மெயினான இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கோ ஸோ அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது மெயினான சீக்வென்ஸ் ரூல் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கோ ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ஹை ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீக்வென்ஸ் ரூல் படி எது ஹை ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு நம்பரிங் போட்டாச்சு. போட்டு முடிச்சிட்ட பிறகு லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இந்த மாதிரி வேர்ட்டிக்கல் லைனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த 1 2 3யோட ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அதோட ரொட்டேஷன் அதாவது அந்த 1 2 3யோட ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம எஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நான் எங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லா தெளிவாக புரியும். இப்போ கைரல் கார்பன் இருக்குது. ஸோ அதை சுற்றி வந்து 4 இங்கே கார்பன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே குளோரின். ஸோ இந்த ஆட்டம்ஸ்லாம் அட்டாச் ஆகிருக்கு. இதில் எது வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின். அப்போது இங்கே வந்து 1 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன வரும், கார்பன், இங்கேயும் கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சீக்வென்ஸ் ரூலில் என்ன சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் ஆட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கார்பனுக்கு பக்கத்தில் 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்குது இல்லையா, 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகியிருக்கு. இதுவே இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கப்புறம் 1 கார்பன் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் 1 கார்பன் இருக்குது. அப்போ எதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வரும், கார்பனுக்கு தான் வரும். ஏன்னா அதுதான் அட்டாமிக் நம்பர் வந்து 6 இருக்கும். அப்போது இதுதான் வந்து செகண்ட் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்டு. லாஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு தான் இருக்கிறதுலே லீஸ்ட் அட்டாமிக் நம்பர் 1 இல்லையா. ஸோ அதனால் ஹைட்ரஜன் தான் லாஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, இப்போ சீக்வென்ஸ் ரூல் படி நம்ம வந்து எது ஹை ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு நம்பரை போட்டுட்டோம். இப்போ நம்மளோட செகண்ட் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். இந்த செகண்ட் ரூல் படி என்ன சொல்லியிருந்தேன், லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து வேர்ட்டிக்கல் லைனில் இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். வேர்ட்டிக்கல் லைனில் இருக்கா, அதாவது இந்த லைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 1 2 3யோட ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ 1 இங்கே 2 இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது. 1 2 3 இதோட ரொட்டேஷன் எப்படி இருக்குது, கிளாக் வைஸில் இருக்குது. கிளாக் வைஸில் இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன், ஆர் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆர் கான்ஃபிகரேஷன்.
நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் இங்கே ஒரு கைரல் கார்பன் இருக்குது, இதை சுற்றி கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. இப்போது இது எது ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜனுக்கு தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ இந்த குரூப்புக்கு வந்து 1 அப்படின்ட்டு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே கார்பன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. ஸோ ரெண்டுமே கார்பன் இருக்குது அப்படின்றதுனால அடுத்த ஆட்டம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது, அதாவது இது இப்படி இருக்குமா, ஓ ஓ இப்படி இருக்குமா. ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ. ஸோ இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், சீக்வன்ஸ் ரூலில் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த டபுள் பாண்டை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சீக்வன்ஸ் ரூல் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிட்டோம் இங்கே இருக்கிறத சைடில் இல்லையா. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது இந்த கார்பனை சுற்றி. இங்கே பார்த்தா வந்து 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ எதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான். பிகாஸ் ஆக்சிஜனுக்கு வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்குது கம்பேர்டு டு ஹைட்ரஜன். ஸோ அதனால் இதுதான் செகண்ட். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்ட் வரும். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஹைட்ரஜன் தான் லாஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரியாரிட்டி வைஸ் நம்ம வந்து 1 2 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்ட் ரூல் என்ன, வேர்டிக்கல் லைனில் லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்கான்னு பார்க்கணும். வேர்டிக்கல் லைனில் நம்பர் 4 இதுதான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த 1 2 3யோட ரொட்டேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது 1 2 3 வந்து இப்படி போயிட்டு இப்படி வரும் இல்லையா. ஸோ 1 2 3 அது அப்படியே போயிட்டு இப்படி வரும் இங்கே இருக்கிறதுனால. இப்போ இது எப்படி ரொட்டேட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கான்ஃபிகரேஷன். இதுதான் செகண்ட் ரூல். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செகண்ட் ரூலில் என்ன சொல்லியிருந்தேன், லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வேர்டிக்கல் லைனில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த 1 2 3யோட ரொட்டேஷன் கிளாக் வைஸில் வந்துச்சுன்னா ஆர், ஆன்டி கிளாக் வைஸில் வந்துச்சுன்னா எஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவே லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ஹரிசாண்டல் லைனில் வந்துச்சு அப்படின்னா அப்போது 1 2 3யோட ரொட்டேஷன் கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே செகண்ட் கேஸோட ஆப்போசிட் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஹரிசாண்டலில் வந்துச்சு அப்படின்னா 1 2 3யோட ரொட்டேஷன் கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போ வந்து எஸ் அப்படின்ட்டு கான்ஃபிகரேஷன் கொடுப்போம். இதுவே 1 2 3யோட ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆர் அப்படின்ட்டு கொடுப்போம். ஹரிசாண்டலில் இருக்கும்போது 1 2 3யோட ரொட்டேஷன் கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா எஸ், ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா ஆர். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போது இங்கே கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்கேயும் கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்கேயும் கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதில் பார்த்ததில் கார்பன் 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 ஆக்சிஜன். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ ஆக்சிஜனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். செகண்டு இங்கேயும் கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது. இந்த கார்பனை சுற்றி எப்படி இருக்கும், ஸோ இப்படி இருக்கும் இல்லையா. இதை நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தேன், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தேன். இதை எப்படி எழுதுவோம், சி சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து இந்த இடத்துல 3 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போது நம்ம பார்த்ததில் எது வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து 2 ஆக்சிஜன் 1 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 3மே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு கார்பாக்சைலிக் ஆசிட் குரூப், அதாவது இந்த சைடு தான் வரும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிகேட் குரூப்புக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க கார்பனை சுற்றி ஒரு ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது, இதுவே வந்து இங்கே 3மே ஹைட்ரஜனாக இருக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜனுக்கு வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் அப்படின்றதுனால இந்த குரூப்புக்கு வந்து தேர்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போது லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எங்கே இருக்குது, ஹரிசாண்டல் லைனில் இருக்குது. ஓகே, நம்ம நம்பரிங்கும் போட்டாச்சு, லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போது இந்த 1 2 3யை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ரொட்டேட் ஆகும் 1, நெக்ஸ்ட்டு 2 இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து 3. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும் இல்லையா. அப்போது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. பட் ஆனால் லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எங்கே இருக்குது, ஹரிசாண்டல் லைனில் இருக்குது. அப்போ இங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன்,
ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இதுக்கான ஆன்சர் ஆர் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், கைரல் கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. இதில் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அயோடின், நெக்ஸ்ட்டு வந்து புரோமின், அடுத்து வந்து குளோரின், லாஸ்ட்டு தான் ஃப்ளூரின் வரும். ஓகே, இப்போ வந்து ப்ரியாரிட்டி வைஸ் நம்பரிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நம்மளோட லீஸ்ட்டு குரூப் வந்து, அதாவது லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து ஹரிசாண்டல் லைனில் இருக்கா வெர்டிக்கல் லைனில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தா லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து ஹரிசாண்டல் லைனில் இருக்குது. இப்போது இந்த 1 2 3 இதோட ரொட்டேஷன் எப்படி இருக்குது, கிளாக் வைஸில் இருக்குது. அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் எஸ் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட்டு வெஜ் டேஷ் ஃபார்முலாவில் என்னென்ன ஆர்எஸ் சிஸ்டமோட ரூல் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜ் டேஷ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது டேஷ் லைனில் ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த மாதிரி டார்க்கான லைன்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து வெஜ் டேஷோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் த ப்ரியாரிட்டி ஆஃப் அன் ஆட்டம் அஸ் பர் சிஐபி ரூல். சிஐபி ரூல் சீக்வென்ஸ் ரூல் அப்படின்னால ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்வென்ஸ் ரூல் படி ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரூல், இஃப் த லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இஸ் பாண்டட் பை dashed lines, then the rotation of 1 2 3 is clockwise. The configuration is designated as R, while the rotation of 1 2 3 is anti-clockwise. The configuration is S. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை வந்து இந்த மாதிரி டேஷ்டு லைன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் டேஷ்டு லைன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த 1 2 3யோட ரொட்டேஷன் கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர் கான்ஃபிகரேஷன். இதுவே 1 2 3யோட ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் எது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் அப்படின்ட்டு பார்த்தா 1. நெக்ஸ்ட்டு என்ன வரும், நெக்ஸ்ட்டு இது வரும். நெக்ஸ்ட்டு தேர்டு குரூப் CH3 வரும், லாஸ்ட்டு ஹைட்ரஜன் வரும். இப்போ லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இது தான் நம்பர் 4. ஸோ அது வந்து டேஷ் லைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம அந்த 1 2 3 என்ன பண்ணி பார்க்கலாம், ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 இந்த சைடு இருக்குது, 3 இருக்குது. நம்ம 1 2 3 தான் மேஜராக எடுத்துப்போம், 4 வந்து மென்ஷன் பண்ண வேணாம் இந்த இடத்துல. ஸோ அப்போ 1 2 3 அங்கங்கே இருக்கிற இடத்துல நான் சும்மா இப்படி ஜென்ரலாக வரைஞ்சிருக்கேன். இப்போது இதோட ரொட்டேஷன் 1 2 3 எப்படி இருக்குன்னா கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆர் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இடத்துல எது வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா 1, செகண்ட் வந்து இது ப்ரியாரிட்டி வரும், தேர்டு ப்ரியாரிட்டி வந்து இது வரும், ஃபோர்த் வந்து ஹைட்ரஜன் வரும். இப்போது அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த சைடில் தேர்டு ப்ரியாரிட்டி குரூப் இருக்குது, இந்த சைடில் செகண்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்குது. இப்போது இதோட ரொட்டேஷன் 1 2 3 இப்படி போகும் இல்லையா. அப்போது இதுக்கான ஆன்சர் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. ஆன்டி கிளாக் வைஸில் போச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், எஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இஸ் நாட் பாண்டட் பை அ டேஷ்டு லைன்ஸ், then interchange a pair of groups so that the lowest priority is bonded by dashed lines. Then the rotation of 1 2 3 is clockwise. Configuration is designated as R. While the rotation of 1 2 3 is anti-clockwise, the configuration is S. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் ரூலில் என்ன பார்த்துருந்தோம், டேஷ்டு லைன்ஸில் வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து அட்டாச் ஆகியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து
அந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து டேஷ்டு லைனால் பாண்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 2 3 வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா 6, இதே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து எஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது வரும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வரும். ஸோ அதனால் இங்கே 1 போட்டிருக்கேன். செகண்ட் வந்து இந்த குரூப்புக்கு வரும், எத்தில் குரூப்புக்கு வரும். தேர்டு ப்ரியாரிட்டி எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப்புக்கு வரும். ஸோ அதனால் இதுக்கு பதில் இங்கே 3 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ரியாரிட்டி ஹைட்ரஜனுக்கு வரும். ஸோ அதனால் ஹைட்ரஜனுக்கு பதில் இங்கே வந்து 4 அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்குல்ல, அதாவது இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து இதை டேஷ் லைனில் இந்த மாதிரி டேஷ் லைனில் வந்து இதை பாண்ட் பண்ணலை. ஸோ எந்த லைனில் பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா திக்கான வெட்ஜ் லைனில் வந்து இதை வந்து கைரல் கார்பனோட பாண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே எது வந்து டேஷ் லைனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு, அதாவது இந்த குரூப் தான் டேஷ் லைனில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற குரூப்பை இங்கேயும் இங்கே இருக்க குரூப்பை இங்கேயும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ பண்ணனா இங்கே இருக்க 4, அதாவது இங்கே இருக்க ஹைட்ரஜன் வந்து இங்கே போயிடும், இங்கே இருக்க மெத்தில் குரூப் இங்கே வந்துடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இப்படி ரிப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே இருக்க 4 இங்கே போயிடுச்சு, இங்கே இருக்க 3 இங்கே வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து டேஷ் லைனில் வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த 1 2 3, ஸோ 2 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஸோ நான் செப்பரேட்டாக வரைஞ்சிக்கிறேன். இப்போது இதோட ரொட்டேஷன் 1 2 3 எப்படி இருக்குது, கிளாக் வைஸில் இருக்குது. கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா அப்போது அதுக்கான ஆன்சர் ஆர் கான்ஃபிகரேஷன். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கான்ஃபிகரேஷன். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆர்எஸ் நாமன்கிளேச்சரோட ரூல்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கைரல் மாலிகூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய தகவல்களுக்கு நம்மளோட சாதனை டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.